நம்மள்ல பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, அதிகமா கோவப்படுறாங்க. ஷார்ட் டெம்பரா இருக்காங்க. அதாவது யார பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுகுறது, கோவமா திட்டுறது, வார்த்தைகள விடுறது. ஒருத்தவங்க யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, இம்மீடியட்டா ஒரு பதிலடி குடுக்கணும் அப்படின்னு, இம்மீடியட்டா ஒரு வார்த்தைய விடுறது அப்படிலாம் பண்ணுவாங்க, கோவப்பட்டு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்றேங்க. அது ஒரு ஆமை ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சுத்தி தவளை, அந்த மாரி ஸ்மால் ஸ்மால் அனிமல்ஸ்லாம் இருக்கு. இந்த அனிமல்ஸ பார்த்தா அடிக்கடி இந்த ஆமை கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். சிடு சிடுன்னு விழுந்துட்டே இருக்கும். எல்லா அனிமல்ஸ்க்கும் இந்த ஆமைய பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏதாச்சும் இந்த ஆமை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. "இப்படி பண்ணுது இந்த ஆமை, ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆமை அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. திரும்ப திரும்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த ஆமைக்கு என்ன தோணுது, "இது கூட நம்ம வாழவே கூடாது. இங்கேருந்து போயிரணும்." அப்படின்னு சொல்லிட்டு கொக்க பாக்குதுங்க. கொக்க பாத்து, "கொக்க கொக்கே எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா?" 2 கொக்கு இருக்கு. அந்த கொக்கு கிட்ட கேட்குதுங்க. "நான் ஒரு கட்டையில என்னோட வாய கவிக்கிறேன். என்னை எப்படியாச்சும் தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு இடத்துல விட்டுருங்க. நான் அங்க இருந்துக்கிறேனே." அப்படின்னு சொல்லுதுங்கங்க. இந்த கொக்கும் இந்த ஆமைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 பக்கட்டும் கால வச்சு பிடிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போகுதுங்க. அப்ப கீழ சின்ன பிள்ளைங்கலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஆமைய பார்த்து, "இந்த ஆமையினால நடக்கவே முடியல. 2 கொக்கு சேர்ந்து இப்படி தூக்கிக்கிட்டு போகுதுங்க." அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுதுங்க. இந்த ஆமைக்கு என்ன வந்துருச்சு? இம்மீடியட்டா கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த ஆமை என்ன பண்ணிட்டுருக்கு, அந்த கட்டைய வந்து வாயால கவ்விக்கிட்டு இருக்கு. இப்ப அது பேசுச்சுன்னா என்ன பண்ணிரும்? அந்த ஆமை கீழ விழுந்துருங்க. ஆனா அந்த குழந்தைங்கள் பேசுறத கேட்டு கோவம் தாங்காம அந்த ஆமை, "ஏய் முட்டாள்களே!" அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைய விடுதுங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த ஆமை சடனா கீழ விழுந்துருதுங்க. வாய தொறந்தா கீழ விழுந்துரும். அந்த அறிவு இல்லங்க. ஏன் தெரியுமா? அதோட கோவம் அதோட கண்ண மறைச்சிருதுங்க. மறைச்சு இம்மீடியட்டா அங்கருந்து கீழ விழுது. சில நேரத்தில நம்ம எவ்வளோதான் கோவப்படுத்துனாங்க அப்படின்னாலும், நம்ம சைலன்ட்டா இருக்கணுங்க. அந்த இடத்துல இருந்து எப்படி புத்திசாலித்தனமா வெளியில வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வர ட்ரை பண்ணணும். இம்மீடியட்டா கோவப்படாம, அதற்கப்புறம் அதற்கான பதிலடி குடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்க. அதனால எப்பவுமே கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா நமக்கு தாங்க லாஸ். அதனால முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்து, அந்த செயலுக்கு பதிலடி குடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.